மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னல அவகிட்ட சொல்லிடுறேன். ஐயோ என் பொண்ண வாழ விடுங்க, நான் போறேன். அண்ணி அண்ணி அத்தை அண்ணி எங்க போறீங்க? அண்ணி அத்தை அம்மா அத்தை அத்தை தரங்க அத்தை புனிதா கதவு தரங்க அத்தை. ஐயோ என்ன அண்ணி அத்தை அத்தை நீ கதவு தரங்க அத்தை அத்தை கதவு தரங்க அத்தை 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 மாமா அண்ணி உங்களால தான் அத்தை இப்படி இருக்காங்க. தரங்க அத்தை அண்ணி சும்மா இருக்க மாட்டீங்களா? கதவு தரங்க அண்ணி, ஏதாவது செஞ்சுக்க போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. புனிதா ஏதாவது சொன்னா அவங்க எந்த எல்லைக்கும் போவன்னு மிரட்டுறாங்க. அடே நீ சும்மா இருடா. நான் போறேன். அண்ணி ஏதாவது பண்ணிக்குவாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. அண்ணி நீங்க கதவை தரங்க அண்ணி ப்ளீஸ். இங்க பாருங்க, மணிகண்ட எதுவும் சொல்ல மாட்டான் நீ. அவனை நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னா அவன் கேட்பான் நீ. நான் சொல்லி வைக்கிறேன். அண்ணி கதவை தரங்க அண்ணி. கதவு தரங்க அத்தை. என்னடா டேய், ஏன்டா சும்மா நிக்கிற? கதவை தரங்க அண்ணி. ஏன்டா இந்த பிள்ளைங்க இப்படி புரியாம என்ன பாடா படுத்துறாங்களோ? அவரு எங்க இருக்காரு, என்ன தகவல்னு தெரியல. இவங்க வேற சொத்து சொத்து சொத்துன்னு அலையறாங்க. இதெல்லாம் சரி பண்ணணும்னு என் பொண்ணு பாடா பட்டுட்டு இருக்காளே. அண்ணி அத்தை சித்தி ஒரு நிமிஷம் என் கூட வாங்க வாங்க. என்னடா இத பாருங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்த புனிதா கிட்ட சொல்லிடாதீங்க. ஏதோ அவங்க அம்மாவை வச்சுதான் நம்ம மிரட்டுறோம்னு நினைச்சுக்க போறாங்க. கரெக்ட் தான். புனிதாவை நம்ம மிரட்டுறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். என்ன சொல்றீங்க? புனிதாவுக்கு ஃபோன் பண்ணி உங்க அம்மா யார் பேச்சும் கேட்காம கதவை மூடிக்கிட்டாங்க. 12 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள சொத்து எங்க பேர்ல மாத்தலனா அம்மாவை உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். அம்மா பாசம் பொத்துக்கிட்டு வந்து நம்ம பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருவா அந்த புனிதா. ஐயோ இதெல்லாம் தப்புங்க. முதல்ல உங்க அம்மாவை காப்பாத்தலாம். ஏய், எங்க அம்மா பத்தி எனக்கு தெரியும் அமுதா. அத்தை, நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, புனிதா நீங்க இல்லாம கஷ்டப்படுவா, அவ வயித்துல குழந்தை வளருது அப்படின்னு அம்மா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. புனிதாவோட பேரை கேட்டா எங்க அம்மா எந்த தப்பான முடிவுக்கும் போக மாட்டாங்க. நீங்க போங்க, நீ அத்தையை கூட்டு போ. ஏங்க, நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறேன். அங்க என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும். நேர்ல போய் பார்த்து அங்கிருந்து நான் கால் பண்றேன். அதுவும் சரிதான். யார் பேர்ல சொத்து கை மாறுது எல்லாமே நமக்கு தெரியணும். இங்க பாரு, புனிதா சரியான ஆளு. நம்ம கிட்ட ஒண்ணு பேசிட்டு அவ மாமா கூட சேர்ந்து சொத்து ஆட்டையை போடணும்னு நினைப்பா. நீ கிளம்பு. ஆனா அத்தை உள்ள. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. போ போ போ, சீக்கிரம் போ. சரி. மணி, முதல்ல புனிதாக்காக்கு ஃபோன் பண்ணி அத்தை ரூம்குள்ள போய் கதவு பூட்டிக்கிட்டாங்கன்னு சொல்ல. 12 மணிக்குள்ள மொத்த சொத்தம் நம்ம பேருக்கு எழுதலைன்னா அத்தை ஏதாவது பண்ணிக்குவாங்கன்னு சொல்லுவோம். அப்பதான் புனிதாக்கா நம்ம வழிக்கு வருவாங்க. சரிங்க. நீ அண்ணி கதவை தரங்க அண்ணி. இங்க பாருங்க நீ, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஐயோ என் புனிதா பாவம்டா. அண்ணி, புனிதாக்கு உங்களை விட்ட வேற யார் அண்ணி இருக்கா? அவ்வளவு நினைச்சாவது நீங்க எந்த தப்பான முடிவுக்கும் போகாதீங்க அண்ணி. அண்ணி கதவை தரங்க அண்ணி. இங்க பாருங்க, அவ வயித்துல குழந்தை வளருது. அந்த குழந்தை உங்களை பாட்டின்னு கூப்பிட வேண்டாமா? அந்த குழந்தைய உங்ககிட்ட காட்டணும்னு அவ எவ்வளவு ஆசையா இருப்பா அண்ணி. அண்ணி கதவை தரங்க அண்ணி. அத்தை அண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்ணி. புனிதா உங்க முகத்தை அவ பாக்கணும் அண்ணி. புனிதா இப்ப வந்துருவா அண்ணி. ஐயோ என்னடி அண்ணி, அவளை நினைச்சாவது நீங்க மனசை தேத்திக்கோங்க. மணிகண்ட என்னைக்கு பேசாம இருந்தா அவன் எப்போ இப்படிதானே பேசுவான். கதவை தரங்க அண்ணி. அத்தை கதவு தரங்க. ஐயோ என் பொண்ணு நான் இல்லாம அவளை ஏண்டா இப்படி பாடா படுத்துறீங்க? ஐயோ என் புனிதா பாவம். கபிலன், அப்பா வந்துருவார்ல? வந்துருவாருன்னு நம்புவோம்.
எனக்கு ரொம்ப டென்ஷனாவே இருக்கு. டென்ஷன் ஆகாதீங்க புனிதா. அதான் கமிஷனர் கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அவர் தான் போலீஸ் அனுப்புறதா சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன? ஆனா போலீஸ் எதுவும் கண்ணில் தென்படுற மாதிரி தெரியலையே. அங்க நிக்கிறாங்க பாரு, அவங்க தான். வாங்க. இங்க பாருங்க, நாங்க போலீஸ்னு யாருக்கும் காட்டிக்காம நாங்க சொல்றதை மட்டும் கேளுங்க. என்ன கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து அனுப்புனாங்க. மேடம், உங்க அப்பாவை கடத்தினவர் இங்க வரப்போறதா சொன்னாங்க. அவர் எங்க இருந்தாவது உங்களை கண்காணிக்கலாம். அதனால நீங்க சாதாரணமா இருங்க. அவங்க எப்போ வந்தாலும் நாங்க இங்க தான் இருப்போம். இந்தாங்க. சார், நாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். என் மாமா மகாலிங்கம் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. என் அப்பாவை கூட்டிட்டு வரவர் தான் மகாலிங்கமா இருக்க முடியும். நாங்க உங்களுக்கு சிக்னல் கொடுக்கறோம். நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மேடம். புனிதா, உங்க மகாலிங்க மாமாவை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போற முடிவுல எந்த மாற்றமும் இல்லைல்ல? ஆமா கபிலன், அங்க மணிகண்ட வேற சிலிண்டரை வச்சுக்கிட்டு நம்மள கதற விட்டுட்டு இருக்கான். அவன்கிட்ட இருந்து அம்மாவையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்தணும். அதான் இப்ப எனக்கு டென்ஷனா இருக்கு. யாரு? மணிகண்டன் தான் போன் பண்றான். ஐயோ, இவன் என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. இத பாருங்க, முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க. அவங்கள மிரட்டுறதுக்காக கூட ஃபோன் பண்ணுவான். அட்டன் பண்ணி பேசுங்க. சொல்லு மணிகண்டா. ஏய், அங்க என்ன நடந்துட்டு இருக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னென்ன முறை நடக்குது. மணிகண்டா, என்னன்னு சொல்ல, என்ன விஷயமா கால் பண்ண? அங்க யாருக்கு எதுவும் இல்லையே. இந்த சொத்து விஷயத்துல நீ பண்ற அட்டூழியத்துல எனக்கு இங்க பதட்டமா இருக்கு. எதுக்கு இப்ப போன் பண்ண? எனக்கு பொழுது போகாம உனக்கு ஃபோன் பண்ணல. இங்க அம்மா கோவத்துல ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு வெளியே வர மாட்டாங்க. ஏய், நீ அவங்கள ஏதாவது சொன்னியாடா? இப்பவும் என் மேலதான் சந்தேகப்படுவியா? நான் எதுவுமே பண்ணல. 12 மணிக்குள்ள நீ உங்க மாமா கிட்ட இருந்து சொத்து பத்திரத்தை மாத்தி எழுதிட்டு வரலனா உங்க அம்மா கதவை திறக்க மாட்டாங்க. மணிகண்டா, உன்னை நம்பிதானே அம்மா விட்டுட்டு வந்தேன். அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் சும்மா விட மாட்டேன் மணிகண்டா உன்னை. ஏய், சும்மா கத்தாத. நான் அவங்கள ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிக்க சொன்னேன். அவங்கள போய் எப்படி பண்ணா நான் என்ன பண்ணுவேன்?